இப்ப அதே 4 போட்டி தான் வந்துச்சு. இல்ல ஒரு பக்கம் இவரு, ஒரு பக்கம் அவரு, ஒரு பக்கம் உதயநிதி. எடப்பாடி தான் முடிச்சு விட்டாங்களே. அதான் டிவிக்கே வந்து முடிச்சிட்டாங்களே அவங்க கட்சியவே. அதனால தான் வருவா போல வாய்ப்பு இருக்கு. 3 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. சுற்றுச்சூழல் அந்த ஆளு சீமானு சுற்றுச்சூழல் கத்துறா போல கண்டுக்க மாட்டீங்க. அழிஞ்சு போயிட்ட பிறகு கூப்பிடுறீங்க, வரா போல பேசுறா போல போயிடுறா போல. அதுதான் வருமா பிரஸ் மீட் அதுதான் பண்றாங்க. வர வைக்கிறாங்க, திரும்பி போக வைக்கிறாங்க. சும்மா பேசுறதுக்கு மட்டும் சீமா வச்சுக்கிறாங்க. நாட்டுக்கு தேவையானது. மிச்சபடி சீமாவை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் பண்றாங்க. வில்லேஜ்லயும் அப்படிதான் பண்றாங்க, சென்னையிலயும் அப்படிதான் பண்றாங்க. என்ன பண்ண அந்த ஆள் பேசுறதுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு. சும்மா பேசுறதுக்கு போராட்டத்துக்கு. இப்ப குப்பை அவங்க ஒரு பிரச்சனை வச்சு யாரு வந்து நின்றா திரும்பி வந்து வந்தாரா முடிச்சு விட்டோம். அதுதான் நடக்குது. ஒரு நேர்மையாக பேசுறாரு. சொல்ற விதம்லாம் கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொண்டு வரேன்னு சொல்றாரு. அதனால கண்டிப்பா அவர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. வர்றது கொஞ்சம் லேட் ஆனாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட் நல்லா வருவாங்க. ரொம்ப வருஷமா தோத்து போயிருக்காரு. அவர் நம்பிக்கை விட்டுறாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா விட மாட்டாரு, கை விட மாட்டாரு, பேசுவாரு. என்ன காரணம்? அவரோட கான்பிடண்டான விஷயம் அவரு. அவர் பண்ற விஷயம் நேர்மையா இருக்கிறதுனால பேசுறாரு, நல்ல முறை செய்வார். அவர் கண்டிப்பா வந்தா. மக்கள் மறுபடியும் தோற்கடிச்சுட்டே இருக்காங்க. 8% 4% புரியாதுல. நல்ல விஷயம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து கடையில ஜூஸ் விக்குது, இந்த பக்கம் சாராயம் விக்குது. ஆனா எதைய வந்து தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தா சாராயம் உடம்பு கெட்டதுதான், ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா யார் இது எல்லாமே தெரிஞ்சுட்டு போய் சாராயத்தை குடிப்பாங்க, ஜூஸ் போய் குடிக்க மாட்டாங்க. அவர்தான் சீமான் அந்த மாதிரி. ஆனா வர்ற கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா மீண்டும் வருவார். கண்டிப்பா வருவாரு. இப்ப பிரஸ் மீட் பேசுறதுல குறைச்சிட்டாரு. இப்ப பேசணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த பேசுறதுனாலதான் வந்து மீடியா என்ன பண்ணுதுன்னா, ஒரு நல்லவராகிறதும் கெட்டவராகிறதும் உண்மையிலே மீடியா தான். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஏதாவது கருத்துல சொல்லியிருந்தா கூட அதை எடுத்துட்டு அதை மீம்ஸா போட்டு அதையே பெரிய விஷயமா இது பண்ணி, அதனாலதான் வந்து இந்த மாதிரி கெட்ட பேர் வருது. இப்ப பிரஸ் மீட்ல வராதனால இப்ப விஜய் சார் இருக்காரு, இப்ப ஒரு பிரஸ் மீட்டுக்கே வர மாட்டேங்கிறாரு. ஆனா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரிமார்க் ஏதாவது நடக்கிற விஷயத்துல அதை முழுசா சொல்லிடுறாங்க. இவர் இது பண்றது பூராமே தப்பு. இப்ப ஆப்போசிட் டீம் இருக்குது, அவங்க 2 பேரும் பண்றது தப்புங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். ஒத்துக்க மாட்டாங்களே. விசிலச்சு கூப்பிட்டா ஒத்துக்கிறாங்க, ஒலிக்க கூப்பிட்டா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இப்போது நடைபெறுகின்ற ஆட்சி சீர சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் உள்நோக்கு திட்டமாக செயல்படுகிறது. மக்களுக்கு எப்படி சென்றடைய வேண்டும் என்பதே நிதானமாக ஆராய்ச்சி அருமையாக செயல்படுகிறார். சீமான் இருக்காரு. ஆமா, அவரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காரு. 8ல இருந்து 4க்கு வந்திருக்காரு. இவர் மீண்டும் எழ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா இளைஞர்கள் அவர்கள் மத்தியில் இருந்தவங்க தான். ஸோ அதனால் அவர் இதுவரைக்கும் யாருடைய கூட்டணி வைக்கலை. வச்சிருந்துன்னா நம்ம சொல்லலாம். பட் அவர் இருந்தாலும் அவருடைய வெற்றிக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக வாய்ப்புகள். காரணம் நினைக்கிறீங்க? அவர் 8% 4% வந்ததுக்கான காரணம் என்ன? மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. ஸோ அவரும் நம்ம ஜெயிப்போன்னு நினைச்சார். மாற்றம் தான். ஆனால் இருந்தாலும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொண்டு வருவேன்னு சொன்னார். யாரு? விஜய் அவர்கள் சொன்னாரு. பட் மக்கள் ஒரு 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம்னு நினைச்சாங்க, ஒரு மாற்றத்தை வேணும்னு நினைச்சாங்க. அருமையான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நல்ல ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அருமையான ஆட்சியும் செய்து வருகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் செல்லக்கூடிய திட்டங்கள் இந்த 1000 ரூபா பாருங்க, 2500 சொன்னார், 1000 ரூபா கொடுக்குறாரு. 1000 ரூபா திமுக ஆட்சியில கொடுத்தது அது திரும்பி கண்டினியூ பண்றாங்களா? அப்படி கிடையாது. அவருடைய பிறந்தநாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு வரும். 2500 ரூபா கொடுப்பாரு. எப்படியோ பண்ணுவாங்க சார். மக்களுக்கு அது சென்றடையும் நினைக்கிறாங்களா? சட்ட ஒழுங்கு பொறுத்தவரை எல்லாரும் சொல்றாங்க அது சரியில்லை இது சரியில்லைங்கிறாங்க. ஆனா அவரை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு அருமையா பண்ணிட்டு இருக்காரு. வந்திருக்கு. அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது நடக்கணும்னா வந்து ஒரு 2 நாள்ல 9 குழந்தைகள் அது பேசவும் மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றம் சொல்லிக்கிறாங்க. இல்ல கரண்ட் சார், இது வந்து கரண்ட் கட்டு வந்து இயற்கை, வரும் போகும். இல்ல அது கரண்ட் கட்டு எப்படி இயற்கையா இருக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா சார் 2011 வரைக்கும் திமுக ஆட்சியில கரண்ட் போனதுனால தான் 2011ல திமுக தோர்த்து போனாங்க. இப்ப மறுபடியும் நடக்கும்போது நம்ம கவர்மெண்ட் தானே எனக்கு யாரை போய் கேள்வி கேட்க முடியும்? கவர்மெண்ட் தானே கேட்க. கண்டிப்பா. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போதான் வந்திருக்காரு ஆட்சிக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு. அதில் வந்து அவரை பாராட்ட தான் செய்யணும். இது வந்து இப்போ வந்து சிறுமியல் பால்காரம் பண்ண எல்லா விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா
காமக்குழர்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இல்ல, இருக்கிறாங்க. தனி மனித ஒழுக்கம் தான். ஆமா. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா திமுக தோற்கடிச்சார்ல விஜய். ஆமா. அதுக்கு முக்கியமான காரணமே அவர் அதை சொல்லி தான் தோற்கடிச்சார். பெண்கள் பாதுகாப்பு எங்க ஆட்சியில ரொம்ப கன்ஃபார்மா இருக்கும். சிங்கப்படை அதிரடிப்படை அறிவிக்கிறாங்க. சிங்கப்படை அதிரடிப்படையிலே ஒருத்தருக்கு பாலியல் செயல் நடக்குது. ஆமா, அது வந்திருக்கு. பட் அது அவர் நடவடிக்கை எடுப்பார். ஆனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சி செய்துட்டு வர்றாரு. நம்ம அதை என்ன சொல்கிறேன்னா, இது இந்த மாதிரி பண்ணுறத என்கவுண்டர் தான் பண்ணும் சார். அப்படி அதுக்கும் ஒரு விஷயம் பண்ண மாட்டாரு விஜய். ஆமாம், அந்த மாதிரி அவர் பண்ணினார்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை அவருடைய எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளோ வந்திருக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு பாருங்கள், அனைத்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்நாடக மேதாக அணைக்கு பாராட்ட வேண்டிய ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் சேர்ந்தது தமிழ்நாடு தமிழை ஒற்றுமையாக சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்னார் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து டெல்லி போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்து நம்ம எல்லாரும் எம்பி எம்எல்ஏ எல்லாம் போய் ஒற்றுமையாக போகணும்னா எல்லாம் வரவேற்கத்தக்கது. எடப்பாடி சொன்ன எல்லா அனைத்து கட்சியும் வரவேற்கத்தக்கது. அவர் ஆட்சி என்னை பொறுத்தவரை நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ராங் மேன்.